ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வித்தியாசமான ஒரு தக்காளி சாதம் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/2 kg நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துங்க. நெய் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் நெய் சேர்க்கலை. எங்கள் வீட்டில் நிறைய கொலஸ்ட்ரால்லாம் உள்ளவங்க இருக்கிறதால நான் நெய் சேர்க்கலை. அதில் பட்டை, கிராம்பு, இலை 3ஐயும் சேர்த்துருக்கேன். அந்த கிராம்பு வெடித்தோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து நல்லா சவக்க விட்டுங்க. சோம்புத்தூள் நல்லா சவந்துடுச்சு. இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது 3ஐயும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி சேர்த்துங்க. அதுக்கடுத்தது நம்ம அது வெந்துட்டுருக்கட்டும். அது இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி 1/2 கிலோ தக்காளியும் கட் பண்ணி மிக்சியில் குறைன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நைஸாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்தது பேனில் வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விடணும். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்மளுக்கு தக்காளி சாதத்துக்குள்ள கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தை ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. பாருங்கள், கலர்ஃபுல்லான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பெரிய வெங்காயமும் கேரட்டும் போட்ட தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழைக்காவும் பட்டாணியும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் காலையில் வச்ச இட்லி சாம்பார் இந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.